Taste the Daily. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. மாமன்னர் மருது பாண்டியரின் 224வது நினைவு தினம் மற்றும் குரு பூஜையொட்டி வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணியளவில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள மருது பாண்டியரின் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பான விரிவான தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண்சாம். மாமன்னர் மருதபாண்டியர் அவருடைய 224வது நினைவு தினத்தை முன்னிட்டு மற்றும் அவருடைய குரு பூஜையை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு 24/10/2025 வெள்ளிக்கிழமை என்று நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கூடிய முக்கிய அறிவிப்பில் மாமன்னர் மருதபாண்டியர் அவர்களுடைய 224வது நினைவு தினம் மற்றும் குரு பூஜையொட்டி 24/10/2025 வெள்ளிக்கிழமை என்று காலை 10 மணி அளவில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்திருக்கக்கூடிய மருதபாண்டியர் அவர்களுடைய மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், கழக பொருளாளர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள், முன்னாள் அமைச்சர், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், கழக துணை பொதுச் செயலாளர் திரு நத்தம் இரா விஸ்வநாதன் எம்எல்ஏ அவர்கள், முன்னாள் அமைச்சர், மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் திரு செல்லூர் கே ராஜு எம்எல்ஏ அவர்கள், முன்னாள் அமைச்சர், திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர் காமராஜ் எம்எல்ஏ அவர்கள், முன்னாள் அமைச்சர், நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் திரு OS மணியன் எம்எல்ஏ அவர்கள், முன்னாள் அமைச்சர், கழக செய்தி தொடர்பாளர், கழக அமைப்பு செயலாளர் திருமதி எஸ் கோகுல இந்திரா அவர்கள், முன்னாள் அமைச்சர், புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் எம்எல்ஏ அவர்கள், முன்னாள் அமைச்சர், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், கழக புரட்சி தலைவி பேரவை செயலாளர் திரு RB உதயகுமார் எம்எல்ஏ அவர்கள், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் திரு VV ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ அவர்கள், முன்னாள் அமைச்சர், திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் திரு இசக்கி சுப்பையா எம்எல்ஏ அவர்கள், கழக மகளிரணி இணை செயலாளர் திருமதி கீர்த்திகா முனியசாமி அவர்கள், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் திரு G பாஸ்கரன் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திரு சிவா ராஜமாணிக்கம் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திரு துரை செந்தில் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திரு R காந்தி அவர்கள், முன்னாள் கழக மருத்துவ அணி துணை செயலாளர் டாக்டர் M மணிகண்டன் அவர்கள், முன்னாள் வாரிய தலைவர், புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு PK வைரமுத்து எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள், திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ப குமார் எக்ஸ் MP அவர்கள், தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு M ரத்னசாமி எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள், விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள், தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு M சேகர் அவர்கள், சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் திரு PR செந்தில்நாதன் எம்எல்ஏ அவர்கள், ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் திரு MA முனியசாமி அவர்கள், திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா அவர்கள், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு பாப்புலர் V முத்தையா அவர்கள், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் டாக்டர் S ஐயாதுரை பாண்டியன் அவர்கள், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு ரதிமீனா PS சேகர் அவர்கள், கழக புரட்சி தலைவி பேரவை இணை செயலாளர் V அறிவுடை நம்பி அவர்கள், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் KC ஆணிமுத்து அவர்கள், கழக மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் P சரவணன் அவர்கள், தஞ்சாவூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் NS சரவணன் அவர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்துவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் திரு PR செந்தில்நாதன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும், மாமன்னர் மருதபாண்டியர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் இந்த நிகழ்ச்சியிலே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புக்கூடிய இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும்
முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி ஜெயக்குமார்.